வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு வாஷிங் ஆகுது, ரின்ஸ் ஆகுது, பட் வந்து சுத்தமாக ட்ரையே ஆக மாட்டேங்குன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காண்டி நம்ம கஸ்டமர் சைட்டுக்கு போய் பார்த்துருந்தோம். பட் இந்த பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே நம்மளுக்கு போர்டு தான் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லி நினச்சோம். பட் இருந்தாலும் சரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் சைடில் சென்சாருக்கு போயிருந்தோம். சென்சார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது வந்து ட்ரை லாஸ்ட்டாக வந்து ஸ்பின் ஆகிற டைமில் வந்து சுத்தமாகவே ஆகாது, ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கும்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் வாஷிங்கில் எப்படி ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்குமே அதே மாதிரி தான் சேம் உங்களுக்கு ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டர் போயிருந்துச்சு. ஹீட்டரில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் ஆகி அவுட்புட்டில் வந்து சப்ளை வரணும். அதாவது வந்து ரெண்டு பக்கமே வந்து சப்ளை வரணும். ஒரு பக்கம் வந்து இன்புட் ஆகி இன்னொரு பக்கம் வந்து அவுட்புட் வரலாட்டி இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹீட்டர் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே கஸ்டமருக்கு இல்லை. செக்கிங் பண்ணி நம்மளுக்கு கஸ்டமர் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பின் போட்டு செக் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக